கர்த்தருக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரலையிலே யூடியூப்பின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவின் ஜெப வீட்டார் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த கடுகு என்றால் என்ன, விசுவாசத்திற்கு ஒப்பாய் கொடுத்திருக்கிறாரே என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடுகு விசுவாசம் என்ற புஸ்தகம். இதில் 6 பகுதிகளை பார்த்து இருக்கிறோம். இன்று 7வது பகுதியை நாம் பார்க்கலாம். இதில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது எல்லாமே இந்த புஸ்தகத்தில் அச்சடித்ததுகளை அப்படியே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். 7வது சிதறல் அழகு கொடுப்பது. கடுகு எப்படி அழகை கொடுக்க முடியும் என்று சொல்லி சிலர் யோசிக்கலாம். பொதுவாகவே கடுகு பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சில ஆகாரத்தின் மீது கடுகை பொரித்து அதன் மேலே ஊற்றுவார்கள். இது கண்ணை கவரக்கூடியதாக, பார்ப்பதற்கு அழகாக காணப்படும். உதாரணத்திற்கு உங்களுக்கு வீட்டிலே சொல்ல வேண்டுமென்றால், தேங்காய் சட்னி, தயிர் வடை, மீன் குழம்பு, இப்படி நாம் சாப்பிடக்கூடிய பொருள்களில் எல்லாம் இந்த கடுகை தாளித்து அதை மேலே கொட்டி வைப்பார்கள். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாய் காணப்படும். சாப்பிடும் ஆகாரத்திற்கு எதற்கு அழகு என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது, எனக்கு புரிகிறது. முதலாவது, ஆகாரத்தை நாம் கண்ணால் பார்க்கிறோம். அந்த ஆகாரம் கண்ணை கவர்ந்தால் நாக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும். இது மன ரீதியில் ஏற்படும் ஒரு மாற்றம். பொதுவாக கடுகுக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுப்பதில்லை. ஆனால் அதுவே ஆகாரம் அழகாய் மாற உதவி செய்கிறது. சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமாய் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் என்று 1 கொரிந்தியர் 12:23 நாம் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தில் அதிகமாக அலங்காரம் பெறுவது எது? இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது இல்லை. யாவரும் அறிந்தபடி முகம், கைகள். அப்படி இல்லையானால் இவைகள் அழகில்லை, லட்சணமில்லை என்பதை நாமே அதை அறிக்கை செய்கிறோம். இதை அழகுபடுத்துவதற்கு எத்தனை விதமான சோப்பு, அழகு சாதன பொருள்கள், எத்தனை விதமான வாசனை திரவியங்கள், எத்தனை விதமான பவுடர்கள், முக அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், இவைகள் எல்லாம் ஏன்? லட்சணம் இல்லாதவைகளை அழகுபடுத்துவதற்காகத்தான். ஒரு மருத்துவரை நாடி ஒரு வாலிப பெண் சென்றாள். காரணம், அவள் மிகவும் கருப்பாய் இருந்தபடியால் அவள் படித்துக் கொண்டிருந்த கல்லூரியில் அவளை கேலி செய்து பரியாசத்திற்கு அவள் உள்ளாக்கப்பட்டாள். இதனால் மனவேதனை அடைந்த அவள் தன் நிறத்தை எப்படியாவது மாற்ற எண்ணி மருத்துவரை அணுகினாள். அவள் சென்ற இடத்தில் கல்லூரி படிக்கும் மாணவி ஒருத்தி அவள் தாயாரோடு அங்கே அமர்ந்திருந்தாள். மாணவியின் முகமெல்லாம்
சகிக்க முடியாத புண், வேதனையோடு காணப்பட்டாள். இந்த வாலிபன் அந்த தாயாரை பார்த்து, என்ன நடந்தது, ஏன் இந்த முகம் இப்படி அவலட்சணமாய் இருக்கிறது என்று அவன் கேட்டான். அந்த தாய் மிகுந்த வேதனையோடு, அதை ஏன்பா கேட்கிற, இவள் அழகாய் மாற வேண்டும் என்று நினைத்து, தன் கலர் மாற வேண்டும் என்று நினைத்து கண்ட லோஷன், சோப்பு, மருந்து இப்படி கண்டதையெல்லாம் முகத்துக்கு பூசி கடைசியாக இந்த நிலைமைக்கு வந்துவிட்டாள். ஆகவேதான் மருத்துவரை காண வந்தோம் என்றார்கள். அந்த வாலிபன் அமைதியாக தன் முகம் மீது வெறுப்பு கொள்ளாமல் அங்கிருந்து எழுந்து போய்விட்டான். இருப்பதில் திருப்தி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாத நிலையில்தான் வேதனைகள் அதிகமாகிறது. யோபு 30:30 இதை நாம் பார்க்கிறோம். யோபு என்ற பக்தன் பெரும் பணக்காரன். அநேக பாடுகள் வழியே கடந்து போனதினால் என் உடல் கருத்து விட்டது என்று சொல்லுகிறார். அதிலும் அவன் திருப்திப்பட்டவனாக காணப்பட்டான். எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமோ என்று சொல்லி எரேமியா 13:23 வாசிக்கிறோம். எத்தியோப்பியன் என்றால் இன்றைக்கு இருக்கும் நீக்ரோ இனம். இவர்கள் தோல் மிகவும் கருப்பு. இதை மாற்ற முடியுமா என்று ஒரு கேள்வியோடு இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அது முடியாது. சரி, அப்படியானால் அழகு எதற்கு? அழகு எது? அழகு எப்படி வரும்? பேதுரு பரதேசிகளுக்கு எழுதும்போது, அதாவது விசுவாசிகளுக்கு எழுதும்போது இவ்வாறாக எழுதுகிறார். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 3:3. இவைகள் அழகு கொடுக்க மாட்டாது, மாறாக அழிவை கொண்டு வரும். அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே, உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்று சொல்லி 1 பேதுரு 3:4 கூறுகிறார். தேவன் மீது விசுவாசமாய் இருக்கக்கூடிய ஒரு நபருக்குத்தான் மேலே கூறிய வசனம் கிரியை செய்யும். இந்த அழகே உயர்ந்ததும் மேன்மைப்படுத்துவதுமாக இருக்கிறது. ஆகவே விசுவாசம் உன்னில் வருமானால் அது உனக்கு அழகை கொடுக்கக்கூடியதாய் மாறும். உடைய அழகு எப்படி, எதிலே இருக்கிறது? அழகாய் உட்கார்ந்து அழகாய் யோசித்துப்பார், அழகாய் மாறுவாய். பிறர் உன்னை நேசிப்பார், உன்னை கனம் பண்ணுவார். உன் அழகு அழகாகவே இருக்கும், அவலட்சணமாய் மாறாது. அசட்டை பண்ணாதே, ஆலோசனை பண்ணு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.